பாக்கிறதுக்கு ஒரு தின்ஸா இருக்கேன் சார். வாங்க சார், வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். பை த பை, ஐம் VTV கணேஷ். நான் தான் கேடிவி தினேஷ். நான் தான் ஆதித்யா டிவி சதீஷ். டேய் என்னடா ஆளால் வந்து இருந்து கலாச்சினே இருக்கிறீங்க? நான் யாருன்னு தெரியுமா? VTV கணேஷ். அவரு கேடிவி தினேஷ். இவரு ஆதித்யா டிவி சதீஷ். ஏங்க முத தடவை என் பேரை கேட்ட உடனே உங்க மனசுல பச்சக்குன்னு சேவ் பண்ணிக்கிட்டீங்க. நினைக்க சந்தோஷமா இருக்குங்க. என்னடா பண்ணி நிறுகிற? என் பொண்ணு கை பிடிச்சி பேசி நிறுகிறீங்க. இங்க பாரு, நீங்க கண்ணா லட்டு திங்க ஆசையா தான் பண்ணிருக்கீங்க, நல்லா தெரியுது. அதுக்குன்னு வந்த வேலையை மட்டும் பாரு, இதெல்லாம் பண்ணக்கூடாது. சார், உங்க பெரிய பொண்ணு செம்மையா வைக்கப்படுறாங்க சார். பெரிய பொண்ணா? பெரிய பொண்ணா? பெரிய பொண்ணா? டேய், உங்க பெரிய பொண்ணு. சீ, நான் ஒரு பொண்ணு இல்ல, பொண்டாட்டி. எது பொண்டாட்டியா? போண்டாவை டீல வச்சு அமுக்குன மாதிரி இருக்காரு. இவருக்கு நீங்க பொண்டாட்டி. கடையில விக்காத ஓரமா வைக்கிற பொற மாதிரி இருக்கிற நீ என்ன கலாய்க்கிறியா? பத்தாது என் பொண்டாட்டி சேர்த்து கலாய்கிற. கண்ணா லட்டு திங்க ஆசையா தானே சொன்னீங்க, என் பொண்டாட்டி சேர்த்து கலாய்க்கிறீங்க. ஓகே சார், சாரி சார். இப்ப எப்படி ஸ்ட்ரைட்டா கண்டென்ட்டுக்குள்ள வரணும் பாருங்க. என் அழக பார்த்து உங்க பொண்ணு மயங்கிட்டா என்ன பண்றதுன்னு நீங்க யோசிக்கிறதெல்லாம் புரியுது சார். பட் வாட் இஸ் யுவர் டாட்டர் நேம் சார்? என் பேரு சௌமியா. எல்லாரும் என்ன சௌமி சௌமின்னு கூப்பிடுவாங்க. என் பேரு ஸ்னேகா. என் வீட்டுக்காரர் என்ன ஸ்னேகுன்னு தான் கூப்பிடுவாரு. என்னங்க இப்ப அவன்கிட்ட கேட்டால, ஏண்டி உன்னை நான் ஸ்னேகுன்னு கூப்பிடணும் இல்ல ஸ்னேகா செல்ல குட்டின்னு கூப்பிடணும், அதுல இவனுக்கு கேட்டானுங்களா? புரோக்கர் பசங்க தானே நீங்க. வந்தீங்களா, கமிஷனை வாங்கினீங்களா, கம்முன்னு போயினே இருக்கணும். இந்த மாதிரிலாம் இந்த வெறுப்பேற்ற கூடாது. கிளம்பு கிளம்பு. நான் போறேன் சார். நான் இங்கிருந்து போனா என் உடம்பு மட்டும்தான் போகும், ஆனா என் மனசு ஃபுல்லாமே இங்க மட்டும்தான் சுத்திக்கிட்டு இருக்கும். அது சௌமி சௌமின்னு கத்திக்கிட்டு இருக்கும் சார், கத்திக்கிட்டு இருக்கும். ஏண்டா இங்க இருந்து கிளம்புன்னு சொன்னா என் பொண்ணு பின்னாடி போய் பூ போட்டுங்கிற நட நினைச்சு நிக்கிறீங்க? டாடி, அவரு கவிதை எல்லாம் சூப்பரா சொல்றாரு டாடி. தெரியுமா? அவ என்ன சொல்ல வர தெரியுமா? இங்க பாரு, இது லாஃபிங் தெரப்பி ஷோ. இதுல எப்படியாச்சும் காமெடி பண்ணணும்னு நினைச்சு பண்றா. எப்படியா இருந்தாலும் இந்த ஷோ முடியதுக்குள்ள காமெடி பண்ணிடுவா. அதெல்லாம் நீ மனசுல வச்சு கூடாது. போ, நீ கிளம்பு. டேய், போகும்போது லக்கேஜ் எடுத்துன்னு போ. லக்கேஜ் சொன்னத இவனை அவனை கூட்டின்னு போ. இவ்வளவு கிடையாது, நீ போ. வாடா. என்னடா பாத்து நிக்கிற? என்ன என்ன பாத்து நிக்கிறான்? நீ பேசணும்னு நினைக்கிறத டக்குன்னு பேசலன்னு வச்சுக்கேன், பூண்டை எல்லாருக்கும் சேர்த்து இவனே பேசிடுவான். வா போலாம். சொல்லட்டுமா? டேய், அப்புறமேட்டு அந்த பையன் இருக்கணும். எனக்கு பொண்ணு, உனக்கு அம்மா. ஓகேவா? பாத்தி அடி அவனு. வந்துல இருந்து உங்க ரெண்டு பேருக்கு சோக் போட்டு நிக்கிறானுங்க. என்ன வந்துல இருந்து அவனை பார்த்து பேன்னு சிரிச்சு நிக்கிறீங்க. போகடி போகடி உள்ள, போகடி உள்ளன்னு சொல்றேன். பொண்ணையும் காப்பாத்த முடியல, பொண்டாட்டியும் காப்பாத்த முடியல. வீட்டுக்குள்ள குடி வரதுக்குள்ள இவ்வளவு பாடு பருத்தாயிருக்குது. எங்க காவா அடுப்பு எடுக்கணும், வாங்க. ஏண்டி ஸ்னேகா, இதோ வந்துட்டேன்டி. மச்சான், எனக்கு ஒரு ஐடியா. அந்த பொண்ணை பார்த்த உடனே ஒரு சூப்பரான 2 வரியில கவிதை சொல்றேன். அது என்ன தெரியுமா? ஏ சௌமியா, இனிமே உங்க அம்மா தான் எனக்கு மாமியா. மொக்கையா இருக்கு, கேவலமா இருக்கு. பிளடி இடியட். மச்சான், நான் ஒரு கவிதை வச்சிருக்கேன். நீ ஒரு கடல், நான் ஒரு அலை, நீ தான் என் லவர். நல்லா இருக்குல்ல? போய் அந்த கடல்ல கொஞ்சம் செத்துருன்னு சொல்லுவா. செத்துரு. கவிதை சொன்னீங்க எங்க? அதான் மச்சான் அந்த கவிதை கடல் கடந்து போறோம். டேய் ஏன்னா ஒன்றும் பழைய காலத்து மாதிரி ஓடிட்டு இருக்கீங்க. இப்பெல்லாம் இந்த கவிதை கொடுக்குறது, லெட்டர் கொடுக்குறதுலாம் வேஸ்ட்ரா. ஸ்ட்ரைட்டா பார்த்தோன்னே வா போலாமா? லூசுத்தனமா பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க 3 பேர்த்துல நான் தான் கொஞ்சம் பர்சனாலிட்டி அதிகமா இருக்கேன், நல்லா பாடியோட இருக்கேன். நான் இந்த பாடியை சொன்னேன்டா. பொண்ணு ஒரு பையனை பார்த்தா எப்படி அக்செப்ட் பண்ணுவா? எப்படி அக்செப்ட் பண்ணுவா தெரியாது. அவங்க வந்தானே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவன் அக்செப்ட் பண்ணுவா, அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஒஸ்டா பண்ணாதீங்க அப்படி. டேய் இருடா, அவ வரா. வரா. ஐயோ, ரெடியா பண்ணேன். ஹாய் காய்ஸ், என்னோட பேரு. உங்க பேரு சௌமியா தானே? உங்களை செல்லம்மா சௌமின்னு கூப்பிடுவாங்க. அவன் சௌமி சொல்லும் போதெல்லாம் என் மனசுல லவ் மீ தான் கேட்கும். என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏங்க, இந்த தெருல எந்த ஒரு அழகான பொண்ணு வந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேட்கும். கண்ணா லட்டு தின்ன ஆசையா.
அப்படின்னு. எந்த ஒரு பொண்ணாலையும் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பிரிஞ்சிடக்கூடாதான். நாங்கள் 3 பேருமே ஒன்றா வந்து ப்ரப்போஸ் பண்ணுவோம். அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ண உடனே மிச்சம் 2 பேர் செத்து போயிடுவாங்க. நீங்க இன்று போய் நாளை வேணும்னு சொன்னாலும் அதை பத்தி நாங்க ஃபீல் பண்ணவே மாட்டோம். அப்படியா? அப்போ கிளம்பு. பார்த்த உடனே பிடிச்சு போறதுக்கு நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன்? இல்லை, நீ சுமாராக தான் இருக்க. இது காமெடி ப்ரோக்ராம்ல அப்படிதான் சொல்ல. ஏங்க இல்லைங்க, அவன் அழகா இருக்குன்னு சொன்னோடனே நீங்க சிரிச்சீங்கல்ல, அதுதான் அவன் அப்படி சொல்றான். நீங்க கோவப்படாதீங்க. நீங்க சிரிச்சீங்கன்னா ஆடியன்ஸே சிரிப்பாங்க. ஐயோ சிரிக்கிறா. சிரிங்க. உங்க 3 பேர்ல யாருக்கு தெலுங்கு எழுத படிக்க தெரியும்? நீங்க 3 பேரும் முழிக்கிறத பார்த்தா உங்களுக்கு தெலுங்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏங்க காதல்னு வந்துட்டா விழி பேசும்போது நம்மளுக்குள்ள எதுங்க மொழி? கரெக்ட். நம்ம 2 இதையும் பேசுற நேரத்துல இதுக்கு என்னங்க வேலை? இங்க பாரு சௌமி, இவனுக்கு 2 பேரும் நல்ல கவிதை மாதிரி பேசுறானுங்களா? எது நல்ல கவிதையா? சரி விடு, மொக்க கவிதை தான். ஆனா நீயே எனக்கு ஒரு கவிதை தான். ஏய், இது அதை விட மொக்க கவிதைடா. கட்ட சொல்ல மச்சான். போடுமாமே. உங்க 3 பேர்ல யாருக்கு தெலுங்கு பேச தெரியுமோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். தெலுங்கு பேசணுமா? ஏய், எனக்கு தமிழே சரியா வராதுடி. மச்சான் தெலுங்கு நான் எங்க மச்சான் போவேன்? தெலுங்குல எனக்கு தெலுங்கு தவிர ஒண்ணுமே தெரியாது மச்சான். மச்சான், எனக்கு ஹிந்தி தான் தெரியும், தெலுங்கே தெரியாது. உனக்கு தமிழே தத்தக்கா பத்துக்கா இல்ல ஹிந்தி வரை பேசிட்டு வருது? டேய் 3 இடியட்ஸ், டயலாக மறந்துட்டு ரொம்ப யோசிக்கிற மாதிரி நடிக்காதீங்கடா. போய் பொண்ணோட அப்பன்ட்ட தெலுங்கு கத்துக்குங்க. ஆமாடா மச்சான் அவங்க அப்பாட்ட கத்துக்கலாம் மச்சான். நான் ஸ்ட்ரைட்டா போய் அவங்க அப்பாட்டே போய் தெலுங்கு கத்துக்கிறேன்.